ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீரியல் முடிஞ்சும் அவார்டு வாங்குதுன்னா அது நம்ம மகாநதி சீரியல் தான். மகாநதியில் இருக்கிற இந்த டீம் ஒர்க்கர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷம். நமக்கும் இந்த அம்பிகா ஃபேன்ஸுக்கும் அழகான ஒரு மூமெண்ட் இது. அதாவது பெஸ்ட் இன் டெலிவிஷன் ஷோ இன் இயர்னால் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட்டு சீரியல் நம்ம மகாநதி தான் இந்த அளவுக்கு அவார்டு வாங்குது. அதுவும் முடிஞ்ச பிறகு எந்த சீரியலும் நான் வாங்கி பார்த்தது கிடையாது. ஆனால் முடிஞ்சும் நம்ம அவார்டு வாங்குதுன்னா அது உண்மையிலேயே இந்த டீம் அந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம வீக்கா ரொம்ப 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 முக்கியத்துவமான நடிப்பை கொடுத்துட்டாங்க. நம்ம சுவாமி பாதியில் என்ட்ரி ஆன பிறகு தான் மகாநதி சீரியலுக்கும் ஒரு கலை கட்டுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சுவாமிக்கும் எல்பிக்கும் அந்த அளவுக்கு மேட்சான ஒரு சீரியல் இது. வீக்கான்னு சொல்லிட்டு நம்ம வீக்கா ஃபேன்ஸுங்க எந்த அளவுக்கு கொண்டு போன ஒரு சீரியல். ஆனால் முடிஞ்சதில் வருத்தம். 1000 எபிசோடு எதிர்பார்த்தோம், நடக்கலை. இருந்தாலும் முடிஞ்சும் பெஸ்ட்டு சீரியல்ன்ற அவார்டு வாங்குறாங்கன்னா அது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான். எங்கள் வீக்கா இல்லை இந்த டீமே இன்னும் சேர்ந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா, இல்லை அது மகாநதி 2 பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வீக்கா ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கொண்டுன்னு போவோமோ அந்த அளவுக்கு இந்த சீரியலை கொண்டுன்னு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் பிரவீன் சார்கிட்டேயும் சரி, பிரியாமணிக்கிட்டே எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த சீரியல் மகாநதி 2 வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ அவார்டுங்களையும் இந்த மகாநதி சீரியலில் எங்கள் வீக்கா வாங்கிட்டாங்க. மகாநதி சீரியலும் வாங்கிச்சு. இதை விட பெரிய சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காது. இந்த டீமுக்கே இது ஒரு பெரிய காட் பிளஸ் யூ தான். அடுத்தது பார்ப்போம். பை பை.